சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி நம்முடைய வெங்கடேஸ்வர ஆலய பெருமக்கள், அந்த நிர்வாக பெருமக்களுக்கு நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து, முருகன் ஆலயத்து பெருமக்கள், நம்முடைய சைவ மன்றத்தைச் சேர்ந்த சான்றோர்கள் எல்லோருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை பலமுறை சொல்லி உங்களை எல்லாம் வணங்கி இந்த நிறைவு நாள் உரையை தொடங்குகின்றோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது புராணங்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் புராணங்கள், அதான் இன்றைய தலைப்பு. இந்த புராணங்கள்ல எல்லாம் போய் பார்த்தா 2 விஷயம் தெரியும். ஒன்று, எல்லா உலகமும் வாழ்க. 2, பரந்த மனப்பான்மை. இந்த 2 தான் நமக்கு சைவத்தில். நான் காலையில் ஒரு செய்தி சொன்னேன். விவேகானந்த சுவாமிகள் அமெரிக்காவில் போய் பேசத் தொடங்கினார்னு. 1893 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சிகாகோவில் மகாநாடு. விவேகானந்தர் எந்திரிச்சு பேசுறார். அதுக்கு முன்னாலே ஒரு 6 மாசம் முன்னாலேயே புறப்பட்டு போயிட்டார். சென்னையில் அழசிங்க பெருமாள்னு ஒருத்தர், அழகிய சிங்கம் ஐயங்கார், அதை சுருக்கமா அழசிங்க பெருமாள்னு சொன்னாங்க. அழசிங்க பெருமாள் விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பணும் சர்வமத மகா நாட்டுக்குன்னு ஏற்பாடு பண்ணினார். எல்லா பையங்கள்ட்டையும் ஆளுக்கு 50 காசு வாங்கினார். 1500 பையங்க 750 ரூபா கொடுத்தான். 1893 மார்ச் மாத்தையில் இது. ராமநாத சேதுபதியினுடைய தாத்தா பாஸ்கர சேதுபதி 500 ரூபா கொடுத்தார். ஆக 1250 ரூபா சேர்ந்தது. இதை வச்சு விவேகானந்த சுவாமியை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சுட்டார். 1893 மார்ச் மாசம் அங்க போயிட்டார். அங்க போனா மகாநாட்டை ஒத்தி வச்சு விட்டாங்க. கையில காசு இல்லை. கடவுளே கதி, அதான் சுத்த சந்நியாசம். அடுத்த வேளை யாரு சோறு போடுவா தெரியாது. அடுத்த நிமிஷம் எங்கே இருப்பான் தெரியாது. கடவுள் கட்டளை. அப்படி போய் சாப்பிடுறதுக்கு ஒன்றும் வழி இல்லாம ஒரு தெருவில் பாவமா உட்கார்ந்து இருக்காரு. 30 வயசு, கம்பீரமான இளைஞர். வங்கத்தினுடைய புகழ், இந்தியாவின் பெருமை எல்லாத்தையும் தோள்ல தாங்கி கொண்டு அந்த 30 வயது இளைஞர் அப்படியே தெருவில் உட்கார்ந்து இருக்கார். எதிர் வீடு ஒரு அமெரிக்க பொண்ணு. அங்க அந்த பொண்ணு அங்கிருந்து உள்ள வந்தா. இவரை பார்த்தா உள்ள கூட்டிகிட்டு போனா. வரவேற்று உபசரிச்சு, சாமி எங்க இருந்து வர்றீங்க, என்ன எல்லா கதையும் சொன்னார். அப்படியா, அந்த மகாநாட்டை ஒத்தி வச்சுட்டாங்களே 6 மாசம். சரி, அந்த மகாநாட்டில் போறதுக்கு உங்களுக்கு சீட்டு, அனுமதி சீட்டு, ஆனால் ஒன்றும் கிடையாது. என்னை அனுப்பிச்சு வச்சாங்க, ஒன்றும் கிடையாது. அப்படியா, நான் ஏற்பாடு பண்றேன், அது வரைக்கும் எங்க வீட்டில் இருங்க. யாராவது சொல்லுவோமா? அடையாளம் தெரியாத சாமியார் வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டா சாமி பேச ஆரம்பிச்சாரா,
எல்லாம் வந்து அடுத்த விடு எய்த்த விடு எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டா இவர்கிட்ட என்னமோ விஷயம் இருக்கு. அவ்வளவு பேரும் வந்து உட்கார்ந்து கையை கட்டிக்கிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாதத்துல சாமி அங்க பெரிய ஹீரோ ஆயிட்டார். விவேகானந்த சுவாமி நரேந்திரன். செப்டம்பர் மாசம் வந்துருச்சு. எல்லா ஏற்பாடும் பண்ணி இவரை அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க போய் உட்கார்ந்து இருக்கார். எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவ பெருமக்கள். 7000 பேர் உட்கார்ந்து இருக்க சபையில இந்து மதத்துக்கு ஒரே ஒரு சாமியார் உட்கார்ந்து இருக்கார். 30 வயசு நரேந்திரன். காலையில பேசுறாங்க, பேசல, அப்புறம் பேசுறேன். மத்தியானம் பேசு, அப்புறம் பேசுறேன். சாயந்தரம் 3 மணி பேசு, வேற வழி இல்ல. எந்திரிக்கிறார், கை காலெல்லாம் ஆடுது. இவ்வளவு பேர் கூட்டத்தில் நான் என்னத்தை பேசுறது? 7000 பேரு கை கால் ஆடுது. இந்த புதுசா பேச வர்றவங்களை மேடைகளை ஏற்றி விட்ட தன்னை அறியாம கை கால் தந்தி அடிக்கும். ஒரு மன பயமா இருக்கு. நிமிர்ந்தார். இந்த தாப்புல ஒரு காட்சி தெரிஞ்சுது. பார்த்தார் இல்ல, 1000 யானை பலம் வந்துருச்சு. பகவான் ராமகிருஷ்ணர் காட்சி கொடுக்கிறார். அம்பாள் பராசக்தியின் கருணை முகத்துல தெரியுது. ராமகிருஷ்ணர் இவருடைய குருநாதர். அப்படியே காட்சி கொடுக்கிறார். எது தப்போ பேசு, நான் பார்த்துக்கிறேன். தைரியம் வந்துருச்சு. மேடைக்கு போனார். 7 வார்த்தை சொன்னார். 7000 பேரும் கையை தட்டினாங்க. மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. எல்லாரும் சீமான்களே, சீமாட்டிகளே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். இவர் ஒரு ஆளு தான் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஓ, இந்தியாவிலே உள்ள இந்து மதம் மட்டும்தான் உலக மக்களை சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் நினைக்கிறது. மற்றவங்க யாரும் அப்படி நினைக்கல. இந்த சாமியார் 7 வார்த்தையில் அதை சுட்டி காட்டி விட்டார். அத்தனை பேரும் கையை தட்டினாங்க. உட்கார்ந்துட்டாரா? இப்போ ஒரு கதை சொன்னார். இதையெல்லாம் நான் முன்னாலே சொல்லி இருக்கேன். இங்கே இப்போ ஒரு கதை சொன்னார். அதைத்தான் நான் இதுவரைக்கும் சொல்லலை. 4 நிமிஷம் அவருக்கு கொடுத்தது. இந்த கதையை சொன்னார். ஒரு கிணறு, இந்த கிணத்துக்குள்ள ஒரு தவளை. ஒரு நாள் யாரோ ஒருத்தன் ஒரு வாளி தண்ணியை கொண்டாந்து கிணத்துக்குள்ள ஊத்திட்டான். அதுல இருந்து ஒரு கடல் தவளை வந்துருச்சு. கடல் தவளை அது, இது கிணத்து தவளை உள்ள வந்துருச்சு. இந்த இங்கே இருந்த தவளை அதை பார்த்தது. ஏய், நீ எங்க இருந்து வர்ற? நான் கடல்ல இருந்து வர்றேன். கடலா? அது எப்படி இருக்கும்? இதை விட பெருசா இருக்குமா? பெருசா இருக்கும். இது இவ்வளவு பெருசா இருக்குமா? யாரு? இந்த கிணத்து தவளை. இல்ல, இன்னும் பெருசா இருக்கும். இவ்வளவு பெருசா இருக்குமா? இல்ல, இன்னும் பெருசா இருக்கும். இந்த கிணத்துல இங்கே இருந்து அங்க வரைக்கும் ஒரு ஜம்ப் பண்ணிடுச்சு. இவ்வளவு பெருசா இருக்குமா உன் கடல்? போடா, இது மாதிரி 1000 பங்கு பெருசு. அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்க முடியாது. போ, நீ போய் சொல்ற. கதை முடிஞ்சு வச்சு. இதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்து மதம் கடல் மாதிரி, உங்க மதங்கள் எல்லாம் கிணறு மாதிரி. இந்த கிணத்தை தாண்டி உங்களுக்கு பழக்கம் இல்லை. நாங்கள் கடலில் இருக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு கடலை பத்தி தெரியாது. உங்களுக்கு கிணறு தான் தெரியும். எங்களுக்கு கடல் தெரியும். கடல் பறந்து விரிந்தது. நீங்க கிணத்துக்குள்ள இருப்பீங்க. இந்த கிணறு தான் எல்லாம். இதை விட பெருசா கடல் இருக்க முடியாது. எங்க மதத்தை விட பெரிய மதம் இருக்க முடியாது. நீங்கள் கிணத்து தவளைகள். இந்து மதம் கடல் தவளை, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அவ்வளவுதான். கையை தட்டினா அவ்வளவு புகழ். இதுதான் இந்த இந்து மதத்துக்கு பெருமை. சைவம் உலகளாவிய சைவம். மறக்காதீங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க. வையகமும் துயர் தீர்கவே. உலகம் பூரா துன்பம் தீரட்டும். அதான் பெரிய உலகலாம்னு அடியெடுத்து கொடுத்தாரா சேர்க்கடாருக்கு சிவபெருமான். இது இந்த நூல் உலகத்துக்கு உரியது. இது பாண்டிய நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல. தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ மட்டும் உரியதல்ல. அப்பாலும் அடிச்சார்ந்தார் இருப்பதனாலே உலகத்துக்கெல்லாம் உரியது. இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, எல்லா உலகத்துக்கும் உலகலாம். எல்லா உலகம்னா எத்தனை உலகம்? வள்ளல் பெருமான் திட்டம் போட்டு எழுதினார். பக்கம் பக்கமா எத்தனை உலகம்னு சொல்லிக்கிட்டே போனார். ஒரு 20-30 பக்கம் 1000 உலகங்கள் பேர் எழுதி முடிச்சுட்டார்.
இன்னைக்கு இருக்கு நூல், உலகலாம் அத்தனை உலகமா, அவ்வளவு உணர்ந்து ஓதற்கரியவன். ரெண்டு விஷயம் சொன்னேன். உலகளாவிய சிந்தனை. ரெண்டாவது, எங்க மதம் தான் பெருசு, உங்க மதம் மட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். இதான் சுருக்கம். இப்போ 3 புராணம் எடுத்துக்க போறேன். ஒன்று பெரிய புராணம், நிறைய பேசியாச்சு, அதனால அதுக்கு கொஞ்ச நேரம் தான் கொடுக்க போறேன். ரெண்டாவது திருவிளையாடல் புராணம், பேசவே இல்லை, கொஞ்ச நேரம் கொடுக்கிறேன். மூணாவது கந்த புராணம், அது கடைசியில் இருக்க நேரத்துக்கு பயன்படுத்திக்குவோம். புராணங்கள் நிறைய, 18 புராணம். நான் அங்கே எல்லாம் போகல. சிவபுராணமே 10, அங்கே எல்லாம் போகல. நான் எடுத்துக்க போறது 3 புராணம். சிவபெருமானுடைய வலது கண்ணு பெரிய புராணம், இடது கண் திருவிளையாடல் புராணம், நெற்றிக்கண் கந்த புராணம். ஏன் தெரியுமா அப்படி சொன்னாங்க? பெரிய புராணம் பெரும்பகுதி சோழநாடு, திருவாரூர் சோழநாடு. திருவாரூர் பெருமை, திருநாட்டு சிறப்பு, திருநகர சிறப்பு, சோழ நாட்டு பெருமை. சோழ நாடு, சோழர்கள் சூரிய வம்சம். சிவபெருமானுடைய வலது கண் சூரியன், அதனால பெரிய புராணம் சூரிய வம்சம், சோழ நாடு வலது கண். இடது கண் சந்திரன், சந்திர வம்சம், மீனாட்சி சந்திர வம்சம். பாண்டியன் மலையத்துவச பாண்டியன் சந்திர வம்சம், அதனால இடது கண் திருவிளையாடல் புராணம். நெற்றியிலிருந்து வந்தவர் முருகப்பெருமான், அதனால நெற்றிக்கண் கந்த புராணம். இந்த 3 மட்டும்தான் நான் இப்ப எடுத்துக்க போறேன். நம்ம வாழ்க்கைக்கு இந்த புராணங்கள் வழிகாட்டுமா வழிகாட்டாதா? பெரிய புராணத்தை பத்தி நிறைய சொல்லிவிட்டேன். ஒரு ராஜா நீதிவானா இருக்கணுமா? மனுநீதி சோழன் வரலாறு இருக்கு. ஒரு பெண்ணுடைய சிறப்பு தெரியணுமா? திலகவதி, புனிதவதி, கமலவதி, இயற்பகை நாயனார் மனைவி, சந்தனத்தாதி, திருவெண்காட்டு நங்கை, சங்கிலி, பறவை, மானக்கஞ்சாரர் மகள், பட்டியலே போடலாம். அத்தனை பெண்கள் பெரிய புராணத்தில் வந்து கூந்தலை கேட்ட அப்படியே எடுத்து கொடுக்கிறா. மானக்கஞ்சாரர் மகள், கணவர் இறந்து போய் கிடக்கிறாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வர்றாரு, வரவேற்க போறா. இவரை சுத்தி வச்சு விட்டு யாராவது செய்வோமா? கணவர் இறந்து போயிட்டாரு, ஏயர்கோன் கலிக்காம நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெருவில் வர்றாரு, அவரை வரவேற்கணும். இறந்த கணவரை சுருட்டி வச்சுட்டு வரவேற்க போறா. இவளது மனசு யாருக்காவது வருமா? வீட்டுக்காரன் உன்னை தூக்கி கொடுத்துட்டேங்கிறா இயற்பக நாயனார் மனைவி. சரின்னு ஏத்துக்கிட்டு அவர் பக்கத்துல போய் நின்று இறைவாங்கிறா. நீ சிவபெருமான்னு கண்டுபிடிச்சுட்டா. யாரு? இயற்பக நாயனார் மனைவி. திலகவதியார் நிச்சயம் பண்ணன மாப்பிள்ளை இறந்து போட்டாரா, எனக்கு இவர் தான் கணவர், கடைசி காலம் வரைக்கும் அம்புன் மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி தம்பியார் உளராக வேண்டும் என்ற தயாவினாலே வாழ்கிறாள் திலகவதி. எல்லாம் முந்தி சொல்லிட்டேன். பெரிய புராணம் நிறைய பேசிட்டோம். தொண்டு அப்பர் சுவாமி, பக்தி கண்ணப்ப நாயனார். அதுக்கு மேல கிடையாது சார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின். அந்த அளவுக்கு பெரிய புராணத்துல என்ன இல்லை எல்லாம் இருக்கு. ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும்? எங்க அப்பா என்ன அடியார்களுக்காக ஒரு இலை எடுக்க சொன்னார். ஆகா, எங்க அப்பா எனக்கு நல்ல வேலை கொடுத்திருக்கார். நல்லதாய் தந்த ஏவ நான் இது செய்ய பெற்றேன். அப்பூதி அடிகளுடைய பிள்ளை. பிள்ளைன்னா அப்படி இருக்கணும். இதெல்லாம் அப்பப்ப சொல்லியாச்சு. பெரிய புராணம் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா வழியிலும் வழிகாட்டுகிறது. தொண்டு தியாகம். அடே அப்பா, கண்ண தியாகம் பண்ணவர் கண்ணப்பர், பிள்ளைய தியாகம் பண்ணவர் சிறு தொண்டர், கூந்தல தியாகம் பண்ணவ மானக்கஞ்சாரர் மகள், கணவனை தியாகம் பண்ணவ ஏயர்கோன் கலிக்காம நாயனார் மனைவி, ஒழுக்க தியாகம். அத்தனை பேர் எல்லாம் பெரிய புராணத்திலே இருக்கு. பெரிய புராணம் படிச்சீங்கன்னா வேற எதுவும் வேண்டாம், அது மட்டும் போதும் நாம் நன்றாக வாழ்வதற்கு. இவ்வளவுதான் பெரிய புராணத்துக்கு நான் கொடுக்கிற நேரம். இப்போ வேகமா திருவிளையாடல் புராணத்துக்குள்ள போறேன். அது மதுரை மீனாட்சியின் பெருமை.
மதுரைக்கு என்ன பெருமை? மீனாட்சி பராசக்தி அப்படியே தளர்பளம்பா நிற்கிறான். ஒன்று போய் கேட்டீங்கன்னா அள்ளி கொடுப்பான். இந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதம் எங்கேயும் பார்க்க முடியாது. நீ ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வெள்ளக்காரனா இருந்தாலும் சரி, தமிழாளா இருந்தாலும் சரி, காலில் விழுந்து கும்பிட்டா வாரி வழங்கக்கூடியவள் மீனாட்சி. கயல் கண்ணி. பின்னால 10 மீன் வருமா குஞ்சு. இந்த தாய் மீன் முன்னால போகுமா. அப்படி இந்த கண்ணால லேசா கயற்கண்ணால பார்க்குமா. அந்த குஞ்சுக்கெல்லாம் வயிறு நிரம்பிடுமா. அதனாலதான் அவளுக்கு என்ன பேரு? கயல் கண்ணி. பீட்டர் ரோஸ்னு ஒரு வெள்ளக்காரன், பீட்டர் ரோஸ். அந்த காலத்திலே மதுரையிலே அவன் தான் கலெக்டர். அப்போவெல்லாம் கலெக்டருக்கு மரியாதை ரொம்ப இருந்த காலம். இப்ப மாதிரி தண்ணீர்ல காட்டுக்கெல்லாம் மாற்ற முடியாது. கலெக்டர் பீட்டர் ரோஸ் தினமும் மீனாட்சி கோயில சித்திர வீதியில சுத்துவான், குதிரையில சுத்துவான், காலில் செருப்பு போட்டுக்கிட்டு சுத்துவான். ஆனா வெளியில யாருக்கும் தெரியாது. இவன் பக்தன்னு வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனா மனசுக்குள்ள மீனாட்சியை கும்பிடுவான். எங்க ஊர்ல மேரி, இந்த ஊர்ல மாறி, அவ்வளவுதானே. அப்படி கும்பிட்டவன் கிறிஸ்தவன். சர்ச்சுக்கும் போவான். ஒரு நாள் ராத்திரி வீட்டுல படுத்து தூங்குறான். திண்டுக்கல் ரோட்டில் கடைசியில அவனுடைய பங்களா அந்த காலத்திலே இருந்துச்சு. நான் சொல்ற கதையெல்லாம் கிட்டத்தட்ட 1900 ஒட்டிய ஒரு காலகட்டம். அவன் பங்களாவில் போய் படுத்தான். வீட்டில் பண்டாட்டி பிள்ளையெல்லாம் இங்கிலாந்து போயிட்டாங்க. இவன் வெள்ளைக்காரன், இவன் மட்டும்தான் அங்கே இருக்கிறான். படுத்தான். ஒரு மாதிரி வேர்த்தது. வெளியில் அவுட் ஹவுஸில் வந்து படுத்துட்டேன். காத்தடிச்சுது, மின்னல் அடிச்சுது, இடி இடிச்சுது, மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவுட் ஹவுஸ்குள்ளே படுத்து தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டேன். குழுகுழுன்னு இருந்துதான் தூங்கிட்டேன். ராத்திரி 11 மணி இருக்கும். யாரோ தோல்ல கை வச்சு தட்டுறாங்க. முழிச்சு பார்க்கறான். 12 வயசு பொண்ணு எத்தாப்புல நிக்குது. இவளை எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கே. யாரு தெரியல. கண்ணை மூடினா தெரியல, கண்ணை முடிச்சா தெரியுது. அப்போ இது கனவில்ல, நனவு. இந்த பொண்ணு யாரு? நெத்தியில விபூதி, குங்குமம். இவளது அழகா என்ன பார்க்கிறாளே, இவ யாரு தெரியல. என்னை தட்டி எழுப்பிட்டா. தூங்கின என்னை தட்டி எழுப்பி விட்டாள். எழுப்பின பொண்ணு கையை காட்டுது. வா. எந்திரிச்சான். ஷூவெல்லாம் மாட்டிக்கிட்டான். பின்னாலே போறான். மழை கொட்டுது. அந்த பொண்ணு முன்னால போகுது கம்பீரமா. காலில் செருப்பு இல்லை அதுக்கு. காலினில் சதங்கை கொஞ்ச கலீர் 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 அப்படியே நடந்து முன்னால போகுது. இவன் அதை பார்த்தபடி காந்த இரும்பை இழுத்த மாதிரி பின்னாலே போயிட்டான். வெளியில வந்தது, மழையில நனைஞ்சுது. இவனும் நனைச்சான். வெளியில கேட்டு வரைக்கும் பொண்ணு போயிடுச்சு. இவனும் பின்னாலே வந்தான். கேட்டுக்கு போன உடனே ஒரு பார்வை திரும்பி பார்த்தது. இவன் பார்த்தான், மறைஞ்சிருச்சு. இவனுக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. அதே நேரத்தில் இவன் படுத்திருந்த அவுட் ஹவுஸ்ல இடி விழுந்துருச்சு. அவுட் ஹவுஸ் தரமட்டமா போச்சு. எப்படி இருக்கும் எனக்கு? இந்நேரம் நான் உள்ள படுத்து கிடந்தேன்னா கதை முடிஞ்சிருக்கும். 8 நாள் பேப்பர்காரன் போட்டுக்கிட்டே இருப்பேன். உயிரோட இருந்தா கூட போட மாட்டாங்க. செத்தா படத்தை இப்படி போட்டு அப்படி போட்டு, இங்க எடுத்த படம் அங்க எடுத்த படம் போட்டுக்கிட்டே இருப்பேன். நம்ம தான் பார்க்க முடியாது. எப்படி இருக்கும்? எவனை பக்கத்துல பார்த்தவனுக்கு தான் தெரியும். நான் உள்ள படுத்து கிடந்தா என் கதை முடிஞ்சிருக்குமே. அம்மா தாயே மீனாட்சி, நீ என்னை காப்பாத்தி விட்ட. அம்மா, நீ என்னை கூட்டிக்கிட்டு வந்து காப்பாத்திட்டியே. நீ உன் கருணைக்கு என்ன இல்லை. ஓடி வந்தான். மீனாட்சி கோயிலுக்கு வந்தான். முன்னால நின்னா. முட்டி மோதி அழுதான். அம்மா, நான் கூட செருப்பெல்லாம் போட்டுத்தான் உன்னை சுத்தி வருவேன். குதிரை மேலதான் சுத்தி வருவேன். நீ காலில் ஒண்ணுமில்லாம வந்துட்டியே. அம்மா, உனக்கு கால் வலிக்காதா? இந்த முள்ளும் கல்லும் குத்தி இருக்குமே, இந்த பாதி என்ன அநியாயம் பண்ணிவிட்டேன். தாயே, இந்த பாதம் தாமர பாதம், அதுல முள்ளும் கல்லும் பட்டா வலிக்குமே. திணியானவனோ சிலை மீதுனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. இந்த சிலை கல்லு மேல உன் அரவிந்த பாதம் பற்றுச்சே. தாயே, உனக்கு ஒரு செருப்பு பண்ணி தர்றேன். தங்கத்தில செருப்பு, 165 வைரக்கல்லு. ஒவ்வொரு செருப்புலையும் 2 செருப்பு. திருவடின்னு சொல்லணும்.
இல்லைன்னா பாதுகைன்னு சொல்லணும். புரியறதுக்காக செருப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன், இனிமேல் சொல்ல மாட்டேன். 2 பாதுகை அழகா பண்ணினா. இந்த பொண்ணு காலை அளவெடுத்தாப்புல அம்பாளுக்கு போட்டா பொருத்தமா இருக்கு, அருமையா இருக்கு. அந்த 2 பாதுகையும் தங்கத்தினால பாதுகை 165 வைரம், மாணிக்கம், கெம்பு என்னென்னமோ வச்சு பதிச்சிருக்கான். அது முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? பின்னால பீட்டர் ரோஸ் அன்பளிப்புன்னு எழுதுற. மீனாட்சிக்கு அன்பளிப்பு கொடுக்க நம்ம யாரு? பீட்டர் ரோஸ் பரிசுன்னு எழுதல. அவள் தான் நமக்கு கொடுத்தா பரிசு, நம்மள அவளுக்கு பரிசு கொடுக்க முடியும்? எழுத நான் கெட்டிக்காரன். பீட்டர் ரோஸ் காணிக்கை. வார்த்தை புரியுதா? பார்த்ததாங்க முக்கியம். பீட்டர் ரோஸ் காணிக்கை. என்ன சார் பார்த்த மாதிரி பேசுறீங்க? அந்த செருப்பை பார்த்தீங்களா? பார்த்தேன், பக்கத்துல நின்று பார்த்தேன், இன்னும் சொல்ல போனா தொட்டு கூட பார்த்தேன். ஆடி மாசம் பூரத் திருவிழாவில் மீனாட்சி அம்மை தங்க குதிரை வாகனத்தில் ஆடி வீதி சுத்தி வருவா. 8ஆம் திருநாள் அம்பாளுக்கு மட்டும் ஆடி பூரத் திருவிழா, சாமிக்கு இல்ல. மீனாட்சி கோவிலுக்குள்ள முதல் வீதி ஆடி வீதி. அம்பாள் குதிரை வாகனத்தில் பேரழகா வருவா. அப்போ அந்த காலில் அந்த திருவடி போட்டிருப்பாங்க, பாதுகை. திருப்புகழ் சபையில கொண்டாந்து இறக்குவாங்க. நாங்க திருப்புகழ் சபையில உட்கார்ந்து இருப்போம். குதிரை வாகனம் இப்படி, அம்பாள் இப்படி, நாங்கள்லாம் இப்படி. பார்க்க முடியுமா? முடியாதா? அழகா பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். நம்மால் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? பீட்டர் ரோஸுக்கு ரோஸ் பாண்டியன்னு பேரை வச்சுட்டேன். அம்மா மீனாட்சி காட்சி கொடுத்தாள்னா அந்த ஆளு எப்படி பீட்டரா இருக்க முடியும்? ரோஸ் பாண்டியன். அவன் சாகிற போது என்ன தெரியுமா சொன்னா? என்னை சமாதி வைக்கிற போது மீனாட்சி கோயிலை பார்த்தபடி சமாதி வை. சர்ச்சில சமாதி, மீனாட்சி கோயிலை பார்த்தபடி சமாதி வை. சரி, மெய்காட்டும் பொட்டல், மேங்காட்டு பொட்டல்னு பேர். மெய்காட்டும் பொட்டல் திருவிளையாடல் புராணம். மெய்காட்டிட்டு வேண்டிருக்கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் திருவாசகம். மெய்காட்டும் பொட்டல். அந்த பொட்டலுக்கு பக்கத்துல சர்ச்சு, சர்ச்சில் அவனுக்கு சமாதி. அப்படியே மீனாட்சியை பார்த்தபடி பீட்டர் ரோஸ் பாண்டியன் இன்னைக்கும் சர்ச்சில் தூங்கிட்டு இருக்கான். மீனாட்சியினுடைய பெருமைக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். மதுரையை பொறுத்த மட்டும் அந்த பராசக்தி நிறைய திருவிளையாடல் செய்தாள். எம்பெருமான் பண்ண திருவிளையாடல் பூரா இவ பண்ணின காரியம். ஆமா, அவரு வெளியில வரமாட்டாரு எப்பவும். சிவபெருமானுடைய அருட்சக்தி தான் இவ்வளவு வேலையும் செய்யும். சிவபெருமான் அசைய மாட்டார். கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிற பாருங்க. இயங்கு சக்தி, நிலை சக்தி. நிலை சக்தி யாரு? சிவபெருமான். இயங்கு சக்தி யாரு? அம்பாள் பராசக்தி. எப்போ சிவபெருமான் வடிவம் எடுத்து வெளியில வந்துட்டாரோ அப்பவே அவர் தான் பராசக்தின்னு அர்த்தம். திருவிளையாடல் புராணம் அங்கே தொடங்கிற்று. பரஞ்சோதி முனிவர் எழுதினார், கடவுள் மாமுனிவர் எழுதினார், திருவாதவூரர் புராணத்தை வேறு இன்னொருத்தர் எழுதினார். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும். ஒரு முக்கியமான செய்தி சொல்லட்டுமா? பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணம் சொக்கலிங்க பெருமான் நடத்திய 64 திருவிளையாடல்களை பட்டியல் போட்டது. அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல வாதவூரர் வரலாறு வருது. அதாவது ஒரு 50-60 திருவிளையாடலுக்கு அப்புறம். வாதவூரர்னா யாரு? மாணிக்கவாசக சுவாமி. வாதவூரனுக்கு உபதேசித்த படலம் வாதவூரர் பெருமை. அப்புறம் பாண்டியன் சுரந்தீர்த்த படலம் திருஞான சம்பந்தர் வரலாறு வருது. அதனால ஒருத்தர் சொல்றார், காலத்தினாலே முற்பட்ட மாணிக்க வாசகரை முதலில் சொல்லி காலத்தினாலே பிற்பட்ட சம்பந்தரை பின்னால் சொன்னார்கள் என்கிறார். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல்ல பாடுற பொழுது முதல்ல ஒரு 40-50 திருவிளையாடலுக்கு அப்புறம் மாணிக்க வாசகர் கதையை சொல்றார். நரி பரியாக்கிய படலம். அப்புறம்தான் சம்பந்த சுவாமி மதுரைக்கு வந்தது, பாண்டியன் சுரம் தீர்த்தது, அதெல்லாம் பின்னால்தான் சொல்றார். அதனாலே காலத்தினால் முற்பட்டவர் மாணிக்க வாசகர் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. இருக்கட்டும். மதுரை கோயிலுக்குள்ள போனா
16 சித்தர்கள் சமாதியாகி இருக்கிறார்கள். பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு அத்தனை சித்தர்களும் எழுவார்கள். அதனால பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு மீனாட்சி கோயிலுக்கு போனா அந்த சித்தர்கள் பார்வை நம்ம மேல படும். அந்த கோயிலுக்கு அவ்வளவு பெருமை. ஒவ்வொரு பௌர்ணமியும் உள்ள போகணும். அன்னைக்கு கூட்டமா தான் இருக்கும். முந்தி நாங்கெல்லாம் நிம்மதியா போனோம். இப்ப ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் வர்றாங்க. கோயில் தாங்க மாட்டேங்குது. அவ்வளவு கூட்டம் போயிட்டு இருக்கு. எல்லாம் போக கும்பிட வரிசையில நிக்க ரொம்ப பாடா இருக்கு. ஆனா ஏத்தன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியான்னு அதுக்கு பேரு. ஒரு பக்கம் அம்பாள், ஒரு பக்கம் சொக்கலிங்க பெருமான். இது ஒரு சந்நிதி, அது ஒரு சந்நிதி. சொக்கலிங்க பெருமான் சந்நிதியை ஒரு ஆள் வந்து பார்த்தா ரொம்ப நாளைக்கு முன்னால. வெளிநாட்டில இருந்து வந்தவர். இந்த கோயில்ல ஒரு பெரிய சித்தர் சமாதி இருக்காம்னா நாங்கெல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சோம். இது இல்லை, அதுவும் இல்லை. ஏதோ ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு வந்துட்டாரு. நாங்க காட்டுற இடமெல்லாம் இல்லைங்கிறாரு. சித்தர் சமாதிங்கிறாரு. அங்க ஏகப்பட்ட சித்தர் சமாதி இருக்கு. என் கணக்கு சரியா இருந்தா 16 சித்தர்கள் சமாதி இருக்கு ஒரு கோயிலுக்குள்ள. மீனாட்சி அம்மன் சந்நிதியில முன்னால ஒரு கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு கீழே ஒரு சித்தர் சமாதி. அந்த கொடிமரத்துக்கு பக்கத்துல நின்று வேண்டினால் வேண்டியது நடக்கும். மீனாட்சி அம்மன் கோயில், கொடிமரம், ஒரு சித்தர் சமாதி. சொக்கலிங்க பெருமான் சந்நிதி முன்னால வெளியில ஒரு முரட்டு நந்தி இருக்கும். அது ஒரு சித்தர் சமாதி. சொக்கலிங்க பெருமான் சந்நிதி ஒரு மூலையில காசி விஸ்வநாதர்னு இருப்பார். அது ஒரு சித்தர் சமாதி. சொக்கலிங்க பெருமான சுத்தி வந்தா வெளியில நிறைய சிவலிங்கம் இருக்கும். அதெல்லாம் சித்தர்கள் சமாதி. இவ்வளவையும் கொண்டே காமிச்சா அந்த ஆளு இல்லைன்ட்டாரு. எங்களுக்கா ஒண்ணு. இதெல்லாம் விட பெரிய ஒரு சமாதி இருக்கு, ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது. அந்த சமாதி தான் இந்த கோயிலுக்கு இவ்வளவு பெருமையை கொடுக்குது. கணக்கெல்லாம் போட்டு விட்டு கடைசியா சொன்னாரு, இங்க எங்கேயாவது 50 சிவலிங்கம் இருக்கான்னாரு. எங்களுக்கு புடிவட்டுருச்சு. 51 சிவலிங்கம் இருக்கு. சொக்கலிங்க பெருமான் சந்நிதிக்கு இடது பக்கம் 51 சிவலிங்கம் இருக்கு. அந்த 51 சிவலிங்கத்துக்கு மேல போர்டு என்ன தெரியுமா? அட்சரலிங்கம். அந்த காலத்திலே தமிழ் எழுத்து 51. இன்னைக்கு மேல இல்லை. தமிழ் எழுத்து மொத்தம் எத்தனை? அதுவே சந்தேகம். 247 சரிதானா? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, கூட்டா 246, ஆயுதத்தை சேர்த்தா 247. அந்த காலத்துல 51 அகரம் முதலென உரை செய் 51 அக்கரமும் திருப்புகள். 51 எழுத்து அந்த காலத்துல. அங்க அக்ஷரலிங்கம்னு போட்டிருக்க. அக்ஷரம்னா எழுத்துன்னு அர்த்தம். அக்கரங்களுள் அகரமாகிறேன் கீதை. அக்கரம் அக்ஷரம் எழுத்து. 51 சிவலிங்கம் இருக்கு. திருவாசகத்தில் எத்தனை தலைப்பு? 51 தலைப்பு. ராமலிங்க சாமி மறைஞ்ச போது அவருக்கு என்ன வயசு? 51 வயசு. அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அனுபூதியில எத்தனை பாட்டு? 51 பாட்டு. என்னமோ இருக்கு இந்த 51க்குள்ள. நமசிவாயன்னா 5, நாதன்னா 1, 51. திருவாசகம் தொடக்கம் என்ன? நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமசிவாய பேரு, நாதன் அவர். நமசிவாய 5 எழுத்து மந்திரம், நாதன் அந்த ஆளு. அவ்வளவுதானே? அது வடிவம். நமசிவாய 5, நாதன் 1 சேர்த்து வச்சு 51. 51 தலைப்பு திருவாசகத்துல. 51 எழுத்து அட்சரலிங்கம். கூட்டிட்டு போய் காமிச்சார். இங்கேதான் இருக்கணும்னு கணக்கு போட்டேன். போட்டு ஒரு படி ஏறினேன். ஏறி சொக்கலிங்க பெருமான் மூலவர்கிட்ட வந்துட்டேன். உள்ள யாரும் விட மாட்டாங்க. இங்கேதான் இருக்குன்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறேன். என்னமோ கணக்கு போட்டு 2 பேரை அனுப்பிச்சா அந்தணர்கள் உள்ள போய் பார்த்துட்டு சொன்னாங்க, இப்போ சொக்கலிங்க பெருமானுடைய மூலவர் சந்நிதி எங்க இருக்கோ அந்த இடத்துல கீழே ஒரு சித்தர் சமாதிங்கிறாங்க. இன்னைக்கு சொக்கலிங்க பெருமான் அங்கதான் உட்கார்ந்திருக்காரு. அந்த இடம் தான் மூலமூர்த்தி. முளைத்தானே மூவர்க்கும் முன்னே தோன்றி. அப்பர் சுவாமிகள் வாக்கு. குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய்
சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு ஜோதி நீ கற்ற நூல் கருத்தும் நீ அறுத்தம் இன்பம் என்றிவை முற்றும் நீ புகழ்ந்து முன்னுரைப்பதென்புகம்மனே. சம்பந்த சுவாமி எல்லாரும் பாடியிருக்காங்க. சுந்தரர் பாடினார், பாட்டு கிடைக்கல, தொலைஞ்சு போச்சு. சொக்கலிங்க பெருமான் சுந்தரர் பாட்டை தொலைச்சு விட்டார். நம்மள மாதிரி தான் அவரும் அநியாயமா தொலைச்சு விட்டாரு. காணம் அந்த இடம் மூலமூர்த்தி. சொக்கலிங்க பெருமானை அசைக்க முடியாது, அப்படியே இருக்கும். கீழே தோண்டி தோண்டி பார்த்தாங்க, போய்கிட்டே இருக்கு. 10 லட்சம் வருஷம் ஆச்சுங்கிறாரு ஒருத்தர். அதை வச்சு கீழே போயிட்டு இருக்கு, அசைக்க முடியாது. முளைச்ச மூர்த்தி. மீனாட்சியை தூக்கி வைக்கலாம், சொக்கலிங்க பெருமானை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு நாளைக்கு 64 திருவிளையாடல் நமக்கு பயன்படுமா சார்? 5 செய்தி சொல்ல போறேன். திருவிளையாடல்ல 5 செய்தி. ஒரு வீட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், வாழ்க்கைக்கு பயன்படணுமா இல்லையா? திருவிளையாடல் புராணம் சும்மா படிச்சுட்டு விட்டுட்டு போறதா? ஒரு வீட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? சிவபெருமான் காமிக்கிறார். மதுரைக்கு சிவபெருமான் மாப்பிள்ளைங்க தெரியுமா? மீனாட்சியை கல்யாணம் பண்ணிச்சங்க புறப்பட்டு வந்தவர். மேல வானுலகத்தில இருந்து வர்ற திங்கட்கிழமை சோமவாரத்தன்னைக்கு காலையில 7, 8, 9 ராவு காலம் முடிச்ச உடனே 9 மணிக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க? மதுரைக்கு வர்றேன். புறப்பட்டு மதுரைக்கு வந்துட்டாரு. எல்லாரும் கூடி நிக்கிறாங்க மதுரையில. சொக்கலிங்க பெருமானுக்கு மீனாட்சிக்கும் திங்கட்கிழமை காலையில 9 மணிக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம். பங்குனி உத்தரம் நமக்கு கடைசி பௌர்ணமி வருஷத்துல. அப்புறம் சித்திரா பௌர்ணமி, அப்புறம் வைகாசி பௌர்ணமி விசாகம். பங்குனி உத்தரம் பங்குனி மாசம் பௌர்ணமி. அன்னைக்குத்தான் மீனாட்சிக்கும் சொக்கலிங்க பெருமானுக்கும் கல்யாணம். எம்பெருமான் அங்கிருந்து வந்தார், மேடையில் உட்கார வச்சா இவர் பூரா பாம்பா போட்டிருக்காரு. தலையில ஜடாமுடி, 10 அதுக்கு ஒரு திருவோடு. மாப்பிள்ளை எப்படி போய் உட்கார்ந்தா என்னத்துக்காகும்? இருக்கவன்லாம் பாம்பை பார்த்தா பயந்து ஓடி போயிடுவேன். எல்லாரும் கிட்டக்க போனாங்களாம். சிவபெருமானை என்ன கொஞ்சம் வேஷத்தை மாத்திக்கிடுங்க, இது சுடுகாட்டுக்கு சரி, வீட்டுக்கு லாயப்படாது. நீங்க இனிமே பாண்டிய ராஜா இல்ல, ராணிக்கு கணவன். அப்படித்தானே? ராணிக்கு கணவன். ராணி யாரு? மீனாட்சி. ட்ரெஸ் எல்லாம் மாத்துங்க, பெண்ணைய செய்யணுங்கிற இந்த ஜடாமகுடத்தை எடுங்க, எடுத்துட்டு மணிமகுடத்தை வச்சுக்கிடுங்க. நீங்க சோமசுந்தர பாண்டிய மகாராஜா. இனிமே சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து நறுங்கொன்றையந்தார் கணந்து வேப்பந்தொடை முடித்து. இந்த கொன்றை மாலையை தூக்கி போடுங்க, கைலாசத்துக்கு போறபோது எடுத்துக்குவோம். வேப்ப மாலை போடுங்க. ஏன்? வேம்பு உடம்புக்கு நல்லது. பாண்டியனுக்கு உரியது வேப்ப மாலை. நீங்க இனிமே பாண்டிய ராஜா. எப்ப மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ நீங்க இனிமே பாண்டிய ராஜா. அவ பாண்டிய நாட்டு இளவரசி. வேப்ப மாலையை கழுத்துல போடுங்க. சிவபெருமான் ட்ரெஸ் அந்த பாடுபட்டிருக்காரு. சடை மறைத்து கதிர்மகுடன் தரித்து நறுங்கொன்றையந்தா கடந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கலநகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி. இந்த பாம்பையெல்லாம் தூக்கி போடுங்க, மாணிக்கத்தை கழுத்துல போட்டுக்கிடுங்க. மாணிக்கம் விற்ற படலாம் பின்னால வரப்போகுது. கழுத்துல மாணிக்க மாலையை போடுங்க. அழகா போட்டாரா? அழகா இருக்கு. அவர் அழகா இருக்காரா? மாணிக்கம் அழகா இருக்கா? சிவபெருமானுக்கு போட்டா மாணிக்கம் அழகா இருக்கு. மாணிக்கத்தை போட்டாலா சிவபெருமான் அழகா இருக்காரு? இல்ல. அம்பாள் மீனாட்சி தங்கத்தேர்ல வந்தா தங்கத்தேர் அழகா இருக்கும். அவ வர்றாள்ல, அப்புறம் என்ன? அவ அழகா இருப்பாளா? தங்கத்தேரு தான் அழகா இருக்க. அவ அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வண்டி. அருமறைகள் படகிச்சி வந்த பதம்புயத்தாள். அவளுக்கு என்ன தங்கரதாம்? அவளது அழகு வரும். சடை மறைத்து கதிர்மகுடன் தரித்து நறுங்கொன்றையந்தா கணந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கலன் பாம்பு கலன் அகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கயல் எடுத்து விடை கொடி ரிஷபக்கொடி தூக்கி வைங்க. அது கைலாசத்துக்கு தான். இங்க மீனக்கொடி. பாண்டியனுக்குரிய கொடி என்ன? மீன் கொடி. மீன் கொடியை கையில வச்சுக்கிடுங்க. இவ்வளவு ட்ரெஸ் மாத்தி இருக்காரு மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க. அப்பவே தெரியுது
ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னா கணவன் இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. எவ்வளவு மாற்றம் பாருங்க. எதுக்கா பாடுறாரு? வழுதி மருமகனாகி. பாண்டியனுக்கு மருமகன் ஆகிறதுக்கு சிவபெருமான் இந்த பாடுபட்டிருக்கார். சடை மறைத்து கதிர்மகுடம் தரித்து நறுங்கொன்ற எந்தா தொடர்ந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கலனகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கையெடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மணவரனை மணந்து உலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம். மேடையில போய் நிற்கிறாரு. அழகா இருக்காரு சிவபெருமான். அவரே செக்கச்சி வந்த திருமேனி, அதுவும் நெருப்பு எரியிறாப்புல திருமேனி, செந்தளல் புலம்பன்ன மேனி. திருவாசகம். செந்தாமரை காடு அணையமேனி. தாமரைக்காடு மாதிரி இருக்குமா. அழகா நிற்கிறார். இந்த பொண்ணு அங்க இருந்து வருதா. இதுவரைக்கும் மாப்பிள்ளைய பார்த்தவங்க பொண்ணை பார்த்த உடனே வச்ச கண்ணு வாங்க. அவ அதை விட அழகா வந்து நிற்கிறான். என்ன வித்தியாசம்? சிவபெருமான் பொன்னரம், மீனாட்சி என்னறம். ஒரு வீட்டுல கல்யாணத்துக்கு வாழ்த்துறதுக்கு போனேன். அந்த பொண்ணு கருப்பா இருக்கு, பையன் நல்ல சிவப்பா இருக்கேன். எப்படி வாழ்த்துறது? மீனாட்சியும் சொக்கலிங்க பெருமானும் போல வாழ்க. மீனாட்சி கருப்பு, சொக்கலிங்க பெருமான் சிவப்பு. வாழ்த்திட்டேன். ஒரு வாரம் ஆச்சு. இன்னொரு வீட்டுக்கு போனேன். பொண்ணு செக்க செவேன்னு அழகா இருக்கு, பையன் நம்மள மேல இருக்கேன், படிச்சுன்னு இருக்கேன். இந்தியன் நேஷனல் கலர். என்னங்க என்ன சிரிக்கிறீங்க? அர்ஜுனன் கருப்பு, அல்லி கருப்பு, மீனாட்சி கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, ராமன் கருப்பு, மன்மதன் கருப்பு, ரதி கருப்பு. அந்த காலம் அப்படித்தான். மன்மதனுக்கு பேரு கருவேள், முருகனுக்கு பேரு செப்பேள். இவன் சிவப்பா, அவன் கருப்பான். இது செப்பேள், அது கருவேளாம். அந்த ஊருக்கு போனா பொண்ணு சிவப்பா இருக்கு, பையன் பளிச்சுன்னு இருக்கான் நம்மள மாதிரி. என்ன சொல்லி வாழ்த்துறது? மகாலட்சுமியின் திருமாலும் போல வாழ்க. மகாலட்சுமி சிவப்பு, திருமால் நீல நிறம். மையோ மரகதமோ மறிகடலோ மடைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியாட குடையான். கவி சக்கரவர்த்தி கம்பன். வாழ்த்திட்டேன். அடுத்தாப்புல ஒரு வீட்டுக்கு போனேன். ரெண்டும் சிவப்பு அழகா இருக்கு, படிச்சுன்னு இருக்கு, ரெண்டு நல்லா இருக்கு. இப்ப என்ன சொல்லி வாழ்த்துறது? யோசிச்சேன். பிரம்மாவும் சரஸ்வதியும் போல வாழ்க. சரஸ்வதியும் வெள்ளை, வெள்ளை கடை உடுத்து, வெள்ளை பணி கொண்டு, வெள்ளை கமலத்தை வித்திருப்பாள், வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடமை சரியாசனம் வைத்ததாய். பிரம்மாவும் வெள்ளை. வாழ்த்திட்டேன். இப்ப கடைசியா ஒரு இடத்துக்கு போய் மாட்டினேன். ரெண்டு என்ன விட கருப்பா இருக்கு. சும்மா பல பலன்னு டால் அடிக்குது, பாலிஷ் போட்ட பூட்ஸ் மாதிரி. நான் அப்பதான் நினைச்சேன், நம்மளை விட கருப்பு இருக்குடா. நாங்கள்லாம் நீல நிறங்க, பிரவுன் கலர், நாட் பிளாக். அதுதான் கருப்பு, சரியான கருப்பு. ரெண்டும். அந்த பொண்ணை கேட்டா அந்த பொண்ணு சந்தோஷமா எங்க மாமன் கட்டிக்கிட்டேங்குது. ரெண்டு அவ்வளவு அழகு, ரெண்டு அப்படி நிறம். பொண்ணை பார்த்தா என்ன சொல்லுவான், உங்க வீட்டுக்காரர் என்ன நிறம்னு கேட்டாங்களாம். அந்த பொண்ணு அழகா சொல்லிச்சான். வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா? நாகப்பழத்தினிலும் நல் காயாம்பூவினிலும் காக கருப்பினிலும் கடுங்கருப்பு எங்க மச்சான். நாவல் பழம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். காயாம்பூ எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். காக்கா எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். இதை விட கருப்பு எங்க மச்சான். அவர் சந்தோஷத்தை பாருங்க. நாகப்பழத்தினிலும் நற்காயாம்பூவினிலும் காக கருப்பினிலும் கடுங்கருப்பு எங்க மச்சான். இப்படி இருக்கு ரெண்டும். நான் என்ன சொல்லி வாழ்த்துறது? வழியா மாட்டிக்கிட்டேன். கடவுள் வழி கொடுத்தார். மன்மதனும் ரதியும் போல வாழ. மன்மதனும் கருப்பு, ரதியும் கருப்பு. நம்ம ஆளு புராணத்துல எவ்வளவு வசதி பண்ணி கொடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? ஜோடி அப்படி சேர்த்து விட்டுருக்காங்க எல்லாத்துக்கும். இப்ப மீனாட்சி நீல நிறம், எம்பெருமான் சிவப்பு நிறம். ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்தா எல்லாருக்கும் பிறவி புண்ணியம் கிடைச்சுதான்.
பிள்ளையார் பிடிக்கல, பிள்ளையாரே வந்து உட்கார்ந்துட்டார். பிரம்மா பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கார். மீனாட்சியினுடைய தாயாருக்கு காஞ்சனமாலைன்னு பேரு. இந்த பொண்ணை வளர்த்த புண்ணியவதி. இந்த பொண்ணு நெருப்புல வந்த பொண்ணுங்க, அக்னியில வந்த பொண்ணு மீனாட்சி. வயிற்றுல இல்ல, அவளை வயிற்றுல யாரு வச்சுக்க முடியும்? உலகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடிய பராசக்தியை வயிற்றுல வச்சுக்க முடியுமா? அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கண்ணியன மறைவேசும் ஆனந்த ரூபமயிலே அவளை வயிற்றுல வச்சுக்க முடியாது. அக்னியில வந்த பொண்ணு. கல்யாணம் முடிஞ்சது, தாலி கட்டியாச்சு. கட்டி முடிச்சா மாப்பிள்ளையும் பொண்ணு உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இவர் கேட்கிறார். எல்லாரும் சாப்பிட்டாச்சு. வீதி எல்லாம் சாப்பாடு. அன்னக்குழி மண்டபம்னு பேரு. மண்டபம் நிறைய சோறு போட்டு வச்சிருந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கு மண்டபம். அவ்வளவு சாப்பாடு, அத்தனை பேருக்கும் சாப்பாடு. நிறைய சாப்பிட்டாங்க. கல்யாணம் விடுனா நல்ல சாப்பாடு இருக்கணுமே. சாப்பிட்டாச்சு. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. தாங்க 2 பேர் அவங்க தான் சாப்பிடாம இருக்காங்க. யாரு கூப்பிடுங்க? 2 முனிவர்கள் வர்றாங்க. என்ன, ஏன் சாப்பிடல? பதஞ்சலி வியாக்கரபாதர். பதஞ்சலியார் வியாக்கரபாதர். வியாக்கரபாதர்னா தெரியுமா? புலிக்கால் முனிவர். பதஞ்சலின்னா பாம்புக்கால் முனிவர். இந்த 2 பேரும் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? இவ்வளவு சாப்பாடு கிடக்க இல்ல. சிதம்பரத்துல நடராஜாவுடைய தாண்டவத்தை பார்த்துட்டு தான் சாப்பிடுறது. இங்க அந்த தாண்டவத்தை நாங்க பார்க்கல. சாப்பிடு இவ்வளவுதானே. சிதம்பரம் தானே, தாண்டவம் தானே. இங்க பாருங்க, ஆடி காமிச்சிட்டார். அப்புறம் தான் அது வெள்ளி அம்பலம். வெள்ளி அம்பலம் எப்படி? இடது பாதம் தூக்கி வழக்கம் போல வலது பாதம் ஊன்றி சிதம்பரம் மாதிரி ஆடின இடம் பழைய வெள்ளி அம்பலம். பின்னாலே அந்த காலை மாத்தி வச்சாரு. முதல்ல யாரு மாதிரி? சிதம்பரம் மாதிரி இடது பாதம் தூக்கி வலது கால் ஊன்றி அப்படித்தான் ஆடினாரு ஆரம்பத்தில். பின்னால ராஜசேகர பாண்டியன் ஒருத்தன், அவன் எல்லா கலையும் கத்துக்கிட்டான், நடன கலை கத்துக்கல. ஏன்னா நடராஜா ஆடுறாரு, நம்மளும் போட்டி போட்டு ஆடப்படாது. வெளிநாட்டில இருந்து வந்த ஒருத்தன், வெளிநாடுன்னா சோழ நாடா. அந்த காலத்துல சோழ நாட்டில இருந்து வந்தவன். இந்தியா 56 நாடா, 56 தேசம். சோழ நாட்டுக்காரன், எங்க ராஜாவுக்கு 64 கதையும் தெரியும், உனக்கு 63 தானே தெரியும், நடனம் தெரியாது இல்ல. அப்படியாவது கோபம் வந்துருச்சு. நடன கலையும் கத்துக்கிட்டாராம். கால் வலிக்க ஆரம்பிச்சு. நடராஜா, எனக்கு நடனக்கலை கத்துக்கிட்டேன், கால் வலிக்குது, நீ இத்தனை காலமா ஆடுறியே, ஐயோ உனக்கு கால் வலிக்காதா? அதுதான் மனசு. நம்மளுக்கு தான் நடராஜாவை பார்க்கறான். ஒரு நாளைக்காவது கேட்டிருப்போமா கால் வலிக்குமான்னு? கேட்டா ஊர்க்காரன் நம்மளை பார்த்து வச்சிருப்பேன். பார்த்தீங்களா, குழந்தை மாதிரி. பெருமானே உனக்கு கால் வலிக்காதா? ஐயோ காலை மாத்தி ஆடு. நடனத்தை நிறுத்தக்கூடாது, காலை மாத்து. மாத்தல உடைவாளை உருகி வெட்டிக்கிடுவேன். உடனே காலை மாற்றி ஆடினார். இடது பாதத்தை ஊன்றி வலது பாதத்தை தூக்கி ஆடினார். ஏன்? மீனாட்சிக்கு பெருமை இடது கால். மீனாட்சி இடது பக்கம். மதுரை ஊன்றின காலுக்கு பலமா, தூக்கின காலுக்கு பலமா? எதுங்க உடம்ப தாங்குது? ஊன்றின கால் தானே தாங்குது. ஒழுங்கா ஒத்த காலை ஊனிக்கிட்டா இன்னொத்த காலை வச்சு உலகத்தையே சுத்தி விடலாம். இந்த காலை ஒழுங்கா ஊனிக்கணும். ஊன்றிய கால் இடது கால். எங்க? கால் மாறி ஆடிய படலம். மீனாட்சி அவளுக்கு தானே அங்க பவர். அதனால அந்த காலை ஊனிட்டாரு. இடது காலை ஊன்றி வலது பாதம் தூக்கி பின்னாலே ஆடிய ஆட்டம். அம்பாளுக்கு பெருமை கொடுத்து, கல்யாணத்துல பெண்ணுக்கு பெருமை கொடுத்து ஆடிய ஆட்டம். இப்பவும் கல்யாணத்துல போய் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 மாசம் கழிச்சு அந்த பயலை கூப்பிட்டு, உங்க வீடு எப்படிரா, மதுரையா சிதம்பரமா? தெரியுது இல்ல? மதுரைன்னா அம்பாளுக்கு தான் முதல் மரியாதை. வீட்டுக்காரி தான் ஆளினால், இவன் பின்னாலே இவன் போக வேண்டியதான். சிதம்பரம்னா அவருக்கு தான் மரியாதை. சிவகாமி பின்னாலே போக வேண்டியதான். சில பையன் என்ன சொல்லுவேன்? சிதம்பரம்னு பொய் சொல்லுவேன். சில பையன் மதுரைன்னு உண்மையை சொல்லிவிடுவேன். கெட்டிக்கார என்ன தெரியுமா சொல்லுவேன்? எங்க வீடு மதுரையும் இல்லை, சிதம்பரமும் இல்லை, திருச்செங்கோடு. என்னடா திருச்செங்கோடு? அர்த்தநாரீஸ்வரர். அவ பாதி நாம் பாதி. இந்த வீட்டு விஷயம் பூரா அவ பார்த்துக்குவா.
வெளி விஷயம் கூட நான் பார்த்துக்குவேன். அதான் குடும்பம். நல்லா இருக்கும். புரியுதா? இருங்க. மீனாட்சிக்கு சொக்கலிங்க பெருமானுக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த ஆடுறேன் நடனம் ஆடினார். 2 முனிவர்களும் பார்த்துட்டு சாப்பிட்டாங்க. பார்த்தா மாப்பிள்ளை வேலை பார்க்க போறாங்க. சிவபெருமானும் அம்பாளும் உட்கார்ந்து இருக்காங்க. அம்பாளுடைய தாயாருக்கு என்ன பேரு சொன்னேன்? காஞ்சனமானை. அங்கிருந்து வெட்கப்பட்டுக்கிட்டு வாரான். மாப்பிள்ளையை கண்டா மாமியார் அந்த காலத்தில் வெட்கப்படுறது. இப்ப மாமியாரை கண்டாத்தான் மாப்பிள்ளை வெட்கப்படுறாரு. தலையிடம் மாறி போச்சு. கால் மாறி ஆடிய படம்லாம் இப்ப நடந்துருச்சு. அப்படி ஏன் அந்த அம்மா வெட்கப்பட்ட இந்த சேலையை அப்படி இழுத்து போர்த்திக்கிட்டு வந்து நிக்கிறா. மீனாட்சிகிட்ட வந்து நிக்கிறா. என்னம்மா? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லவா வேண்டாமா? சும்மா சொல்லுமா. இல்ல நிறைய சாதம் சமைச்சோம், கண்டவாதுல சமைச்சோம். உங்க வீட்டுக்காரரோட வந்த பூதங்கள்லாம் சாப்பிட்டு இன்னும் நிறைய மிச்சம் கிடக்கு. அன்னக்குழி மண்டபத்துல பாதி சோறு அப்படியே இருக்கு. எங்க பார்த்தாலும் காய்கறியா கிடக்கு. சாம்பார் அண்டா அண்டாவா கிடக்கு. மோரு 10 அண்டாவில் இருக்கு. பாயாசம் 20 அண்டாவில் இருக்கு. நீங்க சாப்பிடல சரியா? இவ்வளவு சோறு மிச்சம் கிடக்கு. நான் என்ன பண்ணட்டும்? இன்னும் யாராவது ஆள் இருந்தா அவரை அனுப்ப சொல்லு. எவரை? சிவபெருமானை. மீனாட்சி மெதுவாக திரும்புறா. நம்மாலும் புரிஞ்சுக்குவார்ல. சரின்ட்டாரு. உலகத்துக்கு வழிகாட்டுறவர் நம்ம சிவபெருமான். சரின்ட்டாரு. முடிஞ்சு வச்சு கிட்டக்க குட்டைய ஒரு பூதம் வயிறு முன்னால நிக்குது. அவனுக்கு குண்டோதரன்னு பேரு. இவ்வளவு உயரத்துக்கு ஒரு பூதம். இவ்வளவுதான் உயரம் பையன். ஒரு பார்வை பார்த்தாரு. வயிற்றுல வடவாமு காக்கின்னு சேர்ந்துருச்சு. பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னா போ அம்மா, இவனை கூட்டிட்டு போ சொல்லு. மாமியார்கிட்ட பேசுறது இல்லை, பொண்டாட்டிகிட்ட பேசுறாரு. எல்லாம் அந்த காலத்து பழக்கம். இப்ப ஹவ்வாரியும் நம்ம காலம் ஆகி போச்சு. அந்த காலம் பேசுறது இல்லை. சொன்ன உடனே அவ கண்ணை காமிக்க தாயார் கூட்டிக்கிட்டு போக இந்த பூதம் பின்னாலே போகுது. இன்னும் இப்படிதானா? இன்னும் ஒரு 4-5 பேரை அனுப்ப சொல்லு. இவரு இதுக்கு சோறு போடட்டும், அப்புறம் பார்ப்போம். இந்த பூதம் புறப்பட்டு போயிடுச்சு. போனா அன்னக்குழி மண்டபத்தை கொண்டே விட்டாரு. பசிக்குது பசிக்குது பசிக்குது. அள்ளி 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 அப்படியே வாயில போடுது. இருந்த சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர் குழம்பு, அவியல், அந்த பட்டு அந்த அது இது அவ்வளவும் போச்சு. எல்லாம் காலி. எல்லா பாத்திரமும் தீர்ந்து போச்சு. இன்னும் பசிக்குது பசிக்குது பசிக்குது. அங்க அரிசி வச்சிருந்த அரிசியை சாப்பிடு. இங்க பருப்பு வச்சிருந்த பருப்பை சாப்பிடு. உளுந்த சாப்பிடு. இஞ்சியை சாப்பிடு. சமைக்காத காய்கறிகளை பூரா சாப்பிடு. எல்லாம் சுத்தம். பசிக்குதுன்னாராம். சமைச்ச ஐயர் ஓடி போயிட்டாராம். நம்மளையும் சாப்பிட்டா என்னடா பண்றது? இதெல்லாம் வாரியார் சாமி சொல்லுவார். காய்கறிகளுக்கு பூரா லிஸ்ட் போடுவார். நமக்கு அதெல்லாம் தெரியல. பூதம் அவ்வளதையும் சாப்பிட்டுருச்சுங்க. சாப்பிட்டா சுத்தம். இங்க வந்தது இல்ல. அடுத்த பூதத்தை அனுப்பவான்னாராம். இல்ல இல்ல போதும் போதும் போதும், எல்லாத்தையும் சாப்பிட்டு விடுச்சு. இனிமே விட்டா மதுரையில ஆட்களை சாப்பிட்டுரும். தண்ணி 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 தவிக்குது தவிக்குது தவிக்குது. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு தண்ணி ஊத்தணும். இதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு மதுரையில என்ன செய்யறது? அம்மா கையவை கயல் கண்ணி, கையவை கைவை கைவை வைகை வைகை. தண்ணி பெருக்கெடுத்து ஓடிச்சான். ஒரு காலத்துல வைகையில அப்படி தண்ணி ஓடி இருக்கு. வைகை என்னும் பொய்யார் குலக்கொடி. சிலப்பதிகாரம் பரிபாடல்ல வைகைக்கு 10 பாட்டுக்கு மேல இருக்கு. வைகைக்கரை அவ்வளவு சிறப்பு. வைகையில தண்ணி பொங்கி வர இந்த பூதம் எல்லாத்தையும் குடிச்சு வச்சான். மாப்பிள்ளைன்னா எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும். இங்க முக்கியமான இடத்துக்கு போறேன். எல்லாம் முடிஞ்சுது, சாப்பிட்டாச்சு. அந்த அம்மா மாமியார் திரும்ப மீனாட்சிகிட்ட வந்துட்டான். என்ன இல்ல, நான் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் 7 கடல்லையும் குடிக்கணும்னு நினைச்சேன். 7 கடல்ல போய் தீர்த்தம் ஆடணும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ ராஜ்யத்தை பார்த்துக்கோ. நீ மகாராணி, அவர் மகாராஜா. பார்த்துங்க, நான் போய் 7 கடல்லையும் தீர்த்தம் ஆடிட்டு வர்றேன். கணவன் கிடையாது,
நான் எல்லா கடல்லையும் போய் தீர்த்தமாடினா போற வழிக்கு புண்ணியம். மாமியார் சொல்ல மாப்பிள்ளை கேட்டார், கவலைப்பட வேண்டாம், உங்க அம்மாட்ட சொல்லு. இவரு 7 கடலையும் இங்கே கொண்டார. மாப்பிள்ளை எப்படி இருக்குன்னு தெரியுதா? 7 கடலையும் இங்கே கொண்டார. எதுக்கு அந்த அம்மா போகுது? வேண்டாம். மீனாட்சிக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? இதுதான் டெக்னிக்கு, தெரிஞ்சுக்கிடுங்க. வீட்டுக்கார அம்மாவுடைய அம்மாவையோ அப்பாவையோ பாராட்டி விட்டா வீட்டுக்காரம்மா நம்ம காலில் விழுந்துடும். வெளியே போய் சொல்லாதீங்க, இது உங்களுக்கு மட்டும். முந்தைய ஒரு நாள் சொன்னேன், இப்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன். முடிஞ்சது. 7 கடல் வந்துருச்சு மதுரையில. 7 கடல் ஒரு இடம்ங்க, பெரிய குளம். 7 கடல் வந்த உடனே அந்த அம்மா குளிக்க போகுது. இப்ப 7 கடலும் போச்சு. நாங்க தூத்து அதுல ஒரு பெரிய கட்டடத்தை கட்டிவிட்டோம். 7 கடலும் போச்சு மதுரையில. 7 கடல்னு அதுக்கு பேருங்க. நான் பார்த்திருக்கேன். 1966 7 கடல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இடிச்சு தட்டி புதுசா கட்டடத்தை கட்டி விட்டாங்க. 7 கடல் உள்ள வந்து கிடக்கு. 7 கடல் குளத்துக்குள்ள. இப்ப அந்த அம்மா குளிக்கணும். வந்து நிச்சயம் தீர்த்தமாடணும். குளிக்கணும்னு சொல்லப்படாது. புனிதமான தலம் தீர்த்தமாடணும். அதுவும் மதுரை புகழ்பெற்ற திருத்தலம். தீர்த்தமாடணும். ஒரு பொண்ணு தனியா தீர்த்தமாடக்கூடாது. நம்ம ஊர் சம்பிரதாயம். கல்யாணம் ஆகலைன்னா அப்பா கையை பிடிச்சுக்கிட்டு தீர்த்தமாடணும். கல்யாணம் ஆகிட்டா புருஷன் கையை பிடிச்சுக்கிட்டு தீர்த்தமாடணும். புருஷன் இறந்து போயிட்டா பையன் கையை பிடிச்சுக்கிட்டு தீர்த்தமாடணும். பையன் இல்லைன்னா பசுமாட்டு வாழை பிடிச்சுக்கிட்டு தீர்த்தமாடணும். அந்த சாஸ்திரம் அந்த ஊர்ல அப்படி. என்ன பாதுகாப்புக்கோ என்னமோ தெரியல, இந்த அம்மா விழுந்துடப்படாதுன்னு எனக்கு தெரியல. அப்படித்தான் பழைய காலம். இப்ப இந்த அம்மா என்ன பண்ணா? புருஷன் இல்லை. மலையத்துவச பாண்டிய மகாராஜா ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே சிவபெருமான் திருவடி அடைஞ்சிட்டார். அப்புறம்தான் இந்த பொண்ணை ராணியாக்கி இவ எல்லாரையும் ஜெயிச்சு வெற்றி கண்டு இப்ப கல்யாணம் பண்ணிட்டா. மகாராஜா இல்லை, புள்ள இல்லை, மீனாட்சி தான் புள்ள, பையன் பொண்ணு எல்லாம் இவதான். அப்ப அந்த அம்மா என்ன செய்வா? பசுமாட்டை கொண்டாங்க, வாழை பிடிச்சுக்கிறேன், வேற வழி இல்லை, வாழை பிடிச்சுக்கிட்டு தீர்த்தம் ஆடுறேன். சிவபெருமான் நிமிர்ந்தார். கவலைப்படாதீங்க, நான் மாமாவை வர சொல்றேன். யாரு மாமா? மலையத்துவச பாண்டியன். தேவேந்திரா கூட்டிட்டு வா. அங்க இருந்து அவன் கையை கட்டிக்கிட்டு கொண்டாந்து மலையத்துவச பாண்டியனை முன்னால விட்டு விட்டான். ஆவி உலகத்தில் இருந்திருக்காரு அது வரைக்கும். சிவபெருமான் நினைச்சா என்னங்க, எவ்வுயிருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாதது ஒன்று உண்டோ? அப்படியே வந்து கம்பீரமா நிற்கிறார். மாப்பிள்ளைய மாமனார் கும்பிடுறதா, மாமனார மாப்பிள்ளை கும்பிடுறதா? இப்போ மாப்பிள்ளை காலில் மாமனார் விழுந்துட்டார். அன்னைக்கு விழுந்தது இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கிற. மாப்பிள்ளை யாரு? சிவபெருமான். மாமனார் யாரு? மலையத்துவச பாண்டியன். இவர் தடுத்து நிறுத்தி 2 பேரையும் தீர்த்தமாட சொல்றார். 2 பேரும் சேலையவும் வேஷ்டியவும் முடிஞ்சுக்கிட்டு 3 முங்கு போட்டு தீர்த்தமாடுறாங்க. அதுதான் முறை. காசிக்கு போனா கங்கையில அப்படித்தான் குளிக்கணும். முடிஞ்சுது. தீர்த்தமாடி முன்னால வந்தாங்க. சிவபெருமான் பார்த்தார், 2 பேரையும் மோட்சத்துக்கு அனுப்பிச்சிட்டார். தீர்த்தமாடியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் எப்போ? மீனாட்சி கல்யாணம். ஒரு மாப்பிள்ளைன்னா அப்படி இருக்கணும். சரி, அடுத்து ஒரு வரலாறு சொல்லியிருக்கேன். 5 வரலாறு சொல்றேன்னு ஆரம்பிச்சேன். 2வது வரலாறு. மகாராஜா பாண்டியன் சிவபெருமான் காலில் விழுவான். என்னவா இருந்தாலும் சிவபெருமான் தான் தீர்த்து வைக்கணும். சிவபெருமான் அணுக்க தொண்டர் மாதிரி அப்படி பணியாற்றி இருக்கிறார். ஏன்னா பாண்டிய வம்சம். அவர் ஒரு காலத்துல ராஜாவா இருந்தவர். மீனாட்சிக்கு சொக்கலிங்க பெருமானுக்கும் உக்கிரகுமார பாண்டியன் ஒரு குழந்தை பிறந்துதான், முருகனுடைய அம்சம். அந்த குழந்தைய ராஜ்யத்தை ஆண்டுதான். மதுரையில அந்த காலத்துல 6 மாசம் மீனாட்சிக்கு ஆட்சி, 6 மாசம் சொக்கலிங்க பெருமானுக்கு ஆட்சி. தெரியுமா? மாசி மாதம் திருவிழா நடக்கும். மாசி திருவிழாவில மீனாட்சிக்கு பட்டம் கட்டுவாங்க. மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 6 மாசம் மீனாட்சி மகாராணி.
ஆவணி திருவிழாவில் சொக்கலிங்க பெருமானுக்கு பட்டம் கட்டுவாங்க. ஆவணியிலிருந்து இவர் ராஜா. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, ஆளுக்கு 6 மாசம். சரியா போச்சா? மாசியிலிருந்து ஆடி முடிய அவர், ஆவணியில இருந்து இவர். இப்படித்தான் இருந்துச்சு. இந்த திருமல நாயக்க மகாராஜா வந்தார். மாசி மாதம் திருவிழாவை ஒத்தி வையினாங்க. ஏன்னாங்க, சித்திரை மாசம் அழகர் கோயில் திருவிழா, அழகர் இங்க வர்றாரு, மாசி திருவிழாவை சித்திரைக்கு மாத்து, எல்லா திருவிழாவும் ஒன்னா இருக்கட்டும், மதுரை திருவிழா ஊராக மாறட்டும். 400 வருஷத்துக்கு முன்னால மாசி திருவிழாவை சித்திரைக்கு மாத்திட்டாங்க. பெண்ணாய் போச்சு. மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் மாசியில இல்லை, சித்திரையில. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4 மாசம் அவளுக்கு. அடுத்த ஆவணி திருவிழாவில் சொக்கலிங்க பெருமானுக்கு பட்டாபிஷேகம். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி 8 மாசம் இவருக்கு. அம்பாளுடைய 6 மாத்தையில 2 மாசத்தை இவர் பிடிச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு எப்படி தெரியுமா? எங்க ஊர்ல 4 மாசம் மீனாட்சிக்கு ஆட்சி, 8 மாசம் சொக்கலிங்க பெருமானுக்கு ஆட்சி. இன்னைக்கு சொக்கலிங்க பெருமான் கோயிலுக்குள்ள அந்த ராத்திரி நேரம் பள்ளி அறைக்குள்ள போற பொழுது அர்ச்சகர் என்ன தெரியுமா சொல்லுவார்? சோமசுந்தர பாண்டிய மகாராஜா பராக். சோமசுந்தர பாண்டிய கடவுள் இல்லை, சோமசுந்தர பாண்டிய மகாராஜா பராக், ஒரு பாண்டிய ராஜா. இந்த வம்சத்துல வந்தவன். என்ன பெருமை? மீனாட்சியும் அரசாட்சி பண்ணனா, சொக்கலிங்க பெருமானு அரசாட்சி பண்ணனான், பிள்ளையா வந்த முருகனு அரசாட்சி பண்ணனா, 3 பேரு அரசாட்சி பண்ணன ஊர் மதுரை. அதனாலதான் துவாதசாந்த தலம் மதுரை. தலைக்கு மேலே 12 அங்குலம் அந்த இடம் மதுரை. மதுரையில ஒரு பாண்டிய ராஜா. ஒரு நாள் அவனுடைய சபைக்கு ஒரு கேஸ் வந்துருச்சு. என்ன கேஸ்? ஒரு பிராமணர் பெண்டாட்டிய கையில தூக்கிட்டு வர்றார். கர்ப்பிணி பொண்ணு, அம்பு பாஞ்சி செத்து கிடக்கிறான். பணத்தை தூக்கிட்டு வந்து ராஜாட்ட போட்டுட்டார். ராஜா என்னன்னு கேட்கிறார். நான் வெளியூர்ல இருந்து மதுரைக்கு வந்தேன், இது என் பெண்டாட்டி, கர்ப்பிணி பொண்ணு, 9 மாசம், 2 பேருமா நடந்து வந்தோம். இந்த மதுரைக்கு முன்னால மேலூர்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த மேலூருக்கு வந்தோம். அவளை ஒரு மரத்தடியில உட்கார வச்சிருந்தேன். நான் போய் தண்ணி கொண்டுகிட்டு வாரேன்ட்டு போனேன். தண்ணி கொண்டுகிட்டு வந்து பார்க்கிறேன், அம்பு பாஞ்சி செத்து கிடக்கிறா. யாரோ அம்பு விட்டு விட்டான், தெரியல, என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. பிராமணர். யாரு மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சுத்தி சுத்தி பார்த்தேன், பின்னால ஒரு வேடன் நின்னா, அவன் மேலதான் சந்தேகம். அவனையும் புடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன், வெளியே நிற்கிறான். கூப்பிடு வேடனே. வந்தாச்சு. நீ தான் அம்பு போட்டியா? சாமி சத்தியமா நான் போடல. இப்ப என்ன பண்றது? இந்த பொண்ணு எப்படி இருந்துச்சு? எந்த இடத்துல வேடன் நின்றுருக்கான் பின்னால, சந்தேகத்துல கொண்டு வந்தாச்சு. நீதி மாறக்கூடாது. பாண்டிய ராஜா, மன்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது. இளைஞன் சொல்றான், பாண்டிய நாட்டு அரசாட்சி என்னை முதல்வனாக கொண்டு செங்கோல் இப்பொழுது தெரிந்து விட்டது. இதுவரைக்கும் யாரும் செங்கோலை மாத்தல, செங்கோலை வளைக்கல, நீதியை தப்பா சொல்லல. நான் தான் முதல்ல நீதியை தப்பா சொல்லிவிட்டேன். மன்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது, கெடுக என் நாயுள். சிலப்பதிகாரம். இப்ப பாண்டிய ராஜா என்ன பண்ணுவேன்? தவறா அந்த வேடனை ஜெயில போட்டா பாவம். அவன் தான் கொலை பண்ணி இருக்கான்னா சரி, இல்லாட்டி தப்பு. இப்ப ராஜா என்ன பண்ணுவாரு? சொக்கலிங்க பெருமான் காலில் போய் விழுந்தார். கடவுளே, கடவுள் அவளது எளிமையா இருந்திருக்கார். திருவிளையாடல் புராணத்துல, பாண்டுரங்க சேத்திரத்துல இதே மாதிரி பாண்டுரங்கன் எளிமையா இருப்பான். மகாராஷ்டிரா அதே மாதிரி மதுரையில சொக்கலிங்க பெருமான் ரொம்ப எளிமை. பெருமானே, நான் நீதி கொடுக்கணும், எனக்கு என்னமாவது வழியை காட்டு. அசரீடு வாக்கு சொல்லிட்டு மதுரையில ஆவணி மூல வீதியில ஒரு வணிக செட்டியார் வீடு, நாளைக்கு ராத்திரி ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்ணுவாங்க, அங்க போய் பாரு. என்னடா ஒண்ணும் புரியல. மறுநாள் ராத்திரி ராஜா மாறு வேஷம் போட்டு அந்த ஆவணி மூல வீதியில ஒரு வீட்டுல கல்யாணம்.
வளையல்கார செட்டியார்கள். கல்யாண வீட்டுல ராஜா மாறு வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருக்க. மாப்பிள்ளை பொண்ணு எல்லாரும் இருக்கிறாங்க. திடீர்னு மேல 2 பேர் பேசுறாங்க. அது ராஜாவுக்கு கேட்குது. யாரு பேசுறா? யமதூதர்கள் 2 பேர் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ராஜா காதுல மட்டும் விடுது. என்ன பேசுறான்னு தெரியுமா? இந்த கல்யாண மாப்பிள்ளை உட்கார்ந்து இருக்கானே, இவன் இன்னைக்கு ராத்திரி சாகணும்ல, அதுக்கு தானே நம்ம வந்திருக்கான். இவன் எப்படி சாக வைக்கிறது? ஒரு காரணம் வேணும்ல, இவன் எப்படி சாக வைக்கிறது? இன்னொருத்தன் சொல்றான், இது என்ன பெரிய காரியம், அந்த பார்ப்பனி பண்ண சாக வச்ச மாதிரி இவனையும் சாக வச்சிட வேண்டியதான். ராஜா காதை தீட்டிக்கிட்டார். எப்படி அந்த பிராமண பொண்ணு இறந்து போயிட்டான்? எப்படி இறந்த தெரியுமா? மேலூருக்கு வந்து பெண்டாட்டிய சாய வச்சு விட்டு இவன் போனான். அவன் வயிற்றுல பிள்ளையா அந்த ஆலமரத்துல அப்படியே சாஞ்சிருந்தான். அந்த ஆலமரம் இன்னும் மேலூர்ல இருக்கு, முரட்டு மரம். சாஞ்சிருந்தான். எவனோ எந்த காலத்திலேயோ ஒரு அம்பு விட்டு அந்த அம்பு மேல அந்த மரத்தில ஆலமரத்தில உச்சியில இருந்துச்சு. காத்து வேகமா அடிச்சுது. அடிச்ச வேகத்துல அந்த அம்பு கூர்மையா கீழே இறங்கி இவ வயிற்றுல குத்தி இறந்து விட்டான். யாரும் காரணம் இல்லை. இப்ப ராஜா காதை தீட்டிக்கிட்டான். எப்படி என்னடா என்னமோ சொல்ல பாருங்க. அன்னைக்கு மேல இருந்த அம்பு அவன் மேல விழுந்த பொழுது அவனை கொலை பண்ணணும்ல, அது மாதிரி இப்பவும் ஒண்ணு செய்வான். என்ன செய்யலாம்? இந்த பசுமாடு கட்டி கிடக்கு, அவுத்து விட்டுருவான், வேகமா ஓடி வரும், கொம்புல நான் உட்கார்ந்துக்கிறேன், அவனை முட்டிடும், செத்து போயிடுவான், கதையை முடிச்சு விட்டு போயிடுவான். ராஜா அப்படி பார்க்கிறான். 1/2 மணி நேரம் ஆச்சு, அதே மாதிரி நடந்துருச்சு. இப்போ புரிஞ்சு போச்சு, நிச்சயமாக இந்த இறப்புக்கு வேடன் காரணம் அல்ல, இது விதி. இறக்கணும்னு இருந்தா விதி வந்தா வேற வழியே கிடையாது. வசிஷ்டர்கிட்ட ஒரு பையன் இருந்தானா, சிஷ்ய பிள்ளை, நல்ல பையன். அவன் சாகக்கூடாதுன்னு நினைச்சாரா வசிஷ்டர். எப்படியும் இவன் சாகக்கூடாது, என்ன செய்யலாம்? நம்ம எல்லாருக்கும் சீட்டு இருக்கான், அந்த சீட்டை எடுத்து கிழிச்சு விட்டா இவன் சாக மாட்டான். வசிஷ்டர் ராமனுடைய குருநாதர். சீட்டு எங்க இருக்கு? இந்த பையன் சீட்டு நேர சிவபெருமான்கிட்ட போனார். பெருமானே, நம்ம கோவிந்தசாமி சீட்டு யார்கிட்ட இருக்கு? நம்மள்கிட்ட இந்த விவகாரமே கிடையாதப்பா, நீ பெருமாட்ட போய் கேளு, அவர் தான் இந்த சீட்டெல்லாம் என்ட்ரி போடுறவர். பெருமாட்ட போய் கேட்டா அவரு சீட்டு எங்கிட்ட இல்ல, மகாவிஷ்ணுகிட்ட போய் கேளுங்க. மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்டா யமதர்மராஜாட்ட போய் கேளு, சீட்டெல்லாம் அவர் தான் வச்சிருக்காரு. யமதர்மராஜாட்ட போய்